ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் வாய்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சாங்கே போடுறீங்கன்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. சளி பிடிச்சிருக்குங்க. அதான் ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸு. சரி இந்த வாய்ஸை பேசி உங்களை போர் அடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சி தான் நல்ல பாடல்களாக போட்டேன். அதுலேயும் ஒரு சில பேர் எப்படி இருந்தாலும் உங்கள் வாய்ஸே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களே இவ்வளோ தைரியமாக கேட்கும்போது நான் என்னோடய வாய்ஸை பேசாமல் இருப்பேனா? அதனால் இந்த வீடியோவுக்கு நானே பேசி போடுறேன். சளி பிடிச்சிருந்தாலும் இந்த மாங்காய் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாயிருச்சு. உப்பு மிளகா பொடி போட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தேங்க. காலையில் மார்க்கெட் போயிருந்தோம். நல்ல கீரை காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. கீரை வாங்கிட்டு வந்தாலே அன்னைக்கே சமைச்சா தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சோம்னாலே அந்த டேஸ்ட்டே மாறிடுது. ரீசெண்ட் டேஸில் ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா மாட்டிங்களா? ஒரு நாள் கூட வீடியோவில் சாமி கும்பிட்ற மாதிரி காமிச்சதே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ரொம்ப காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் பெரியாரிஸ்ட்டுங்க. நான் எம்மதமும் சம்மதம் எல்லா கடவுளையுமே கும்பிடுவேன்.